ஓம் 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 கம் கணபதியே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ. ஓம் கும் குருப்யோ நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லக்ஷ்மீ சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆனோ பத்ராக கிருதவோ இந்து விஸ்வதः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரியபர்யந்தம் வந்தே குருபரம்பராம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்போ சௌந்தர்யலகரிங்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மத்தை தெரிந்து கொள்கிறோம். இன்று 23வது ஸ்தோத்திரம். இந்த 23வது ஸ்தோத்திரத்துக்குரியதான மந்திரம் என்பது ஸ்ரீ சம்பு சரீரார்த்தாயை நமஹா. ஸ்ரீ சம்பு சரீரார்த்தாயை நமஹா. அர்த்தநாரீஸ்வரன் அர்த்தநாரீஸ்வரியான உருவத்துக்கு பேருதான் இந்த சம்பு சரீரார்த்தாயை நமஹா என்கிறதான மந்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப உந்தது. அபரிவிதமான யோகத்தை கொடுக்கும் அவர்களுக்கு. என்ன பயங்கரமான சஞ்சல புத்தி இருக்கக்கூடியவா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். மனதை ஸ்திரப்படுத்தக்கூடியதான ஒரு பரமசக்தி இந்த மந்திரத்தில் இருக்குது. இது எதற்காக சொல்ல வேண்டும் என்றால், வியாதி கடன் தொல்லைகள் நீங்குவதற்கும் பூதப்பிரேத பிசாசுக்களுடைய சமனத்துக்காகவும் எல்லா விதமான ஆபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காகவும் எல்லா விதமான வியாதிகள் கடன் தொல்லை இவையெல்லாம் நீங்குவதற்காகவும் இந்த மந்திரத்தை ஜெபம் செய்து சித்தியடைய வேண்டும். ரிணமோச்சகம் சாதாரணமாக செய்யக்கூடியதான பகவான் அங்காரகன், சுகேசி புத்திரன், பூமி புத்திரன், ருத்ராவதாரகன் அப்படியெல்லாம் சிவாகிரகத்துக்கு பேருண்டு. அவருக்கு ரொம்ப முக்கியமான பேர் என்னவென்றால் மங்களகாரகன். மேக்சிமம் அமங்கலம் செய்யக்கூடியதான சக்தி வாழ்ந்ததான ஒரே கிரகம் பூலோகத்துக்கு இல்லை, எந்த உலகத்திற்கிறவர்களுக்கும் இந்த செவ்வாய் அங்காரகன் என்கிறதான தேவன். பூமாதேவி தவம் இருந்து பரமேஸ்வரனும் இருந்து இந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள். பரமசிவன் இந்த குழந்தையை பூமாதேவியிடம் வளர்க்க கொடுக்கிறார். நீ கொஞ்ச நாளாக குழந்தையிலே சொல்லி தவிச்சுட்டு இருக்கே, தவிச்சுக்கோ, அந்த குழந்தைய வளர்த்து வா அப்படின்னு. குழந்தை சிறு வயசுலேருந்தே வியாசாச்சாரிய ஆட்டமாகவே தவம் செய்ய ஆரம்பித்து விட்டார். தாயை குருவாக நினைத்து கொண்டு சுகேஷி என்றதான பேரு தேவிக்கு. அங்காரகன் சிறு வயசிலிருந்தே சிவனை நோக்கி தவம் செய்து பகவானிடமிருந்து பலவிதமான வரத்தை பெற்றவர். யாருடைய பிரச்சனையிலையும் அவருக்கு தலை போடுறதுக்கு அதிகாரம் உண்டு. நிர்விக்னான கணபதிக்கு எல்லாருடைய கர்மாக்கள்லையும் தடை போடுறதுக்குள்ளதான அதிகாரம் உண்டு. அனுகிரகம் செய்து அந்த விஷயத்தை வெற்றி கொடுக்கக்கூடியதான தகுதியும் மகா கணபதிக்கு உண்டு. அதுபோலவே தான் மங்களகாரகன் என்கிறதான பூமிபுத்திரனான இந்த செவ்வாய். அந்த செவ்வாயைத்தான் எல்லா மனித ராசிகளும் தேவர்களும் ரிணமோச்சகத்துக்காக, ரிணம் என்றால் கடன், கடத்திலிருந்து வீடு விட்டு வெளியே வரத்துக்காக ரிணமோச்சகனுடைய ஸ்தோத்திரத்தை, ரிணமோச்சக அங்காரக ஸ்தோத்திரத்துடைய ஸ்தோத்திரமே இருக்குது. அப்படி அங்காரகனை தியானம், பூஜை, ஜபம், தபம் எல்லாம் பண்ணி கடத்திலிருந்து வீடுபடுவார்கள். பலவிதமான கடன்கள் உண்டு. பூலோகத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் கடன் உண்டு. எல்லாரும் கடத்தோடு தான் பிறக்கிறார்கள். இனிமே இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்கின்ற பொழுது நாம் செய்யக்கூடியதான சங்கல்பத்தில் சொல்ல வேண்டியதான சங்கல்பம் என்ன என்றால், சர்வவியாதி ரிண விமோசனார்த்தம், சர்வவியாதி ரிண விமோசனார்த்தம் திரிவிம்சதி ஸ்தோத்திரம் ஜெபேது அப்படிங்கிறதான சங்கல்பம். பராசக்தியினுடைய திவ்யமான உருவத்தை தான் இந்த ஸ்தோத்திரத்தில் ஆதிசங்கர பகவத்பாதர் பாராட்டுகிறார். ஆதிசங்கர பகவத்பாதர் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லுகின்ற நேரத்தில் அம்பாளிடம் ரொம்ப நெருங்கி விட்டார். தட் ஹீ ஸ்டார்டட் டேக்கிங் லிபர்ட்டி. அது ரொம்ப ரேர். அம்பாளை அம்மா 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 சொல்லி 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 அம்மாவோட ரொம்ப நெருங்கி விட்டார். இனிமேல் அம்மாவும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தன்னுடைய திருவுருவங்களை எல்லாம் காமிச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. பாத நமஸ்காரம் பண்ணி ஏந்திருந்து தியானம் செய்கிற நேரத்தில் அம்பாள் ஆதிசங்கர பகவத்பாதருடைய புத்தி வழியாக சென்று மனம் வழியாக உருவாக்கி வாய் வழியாக
வெளியே கொண்டு வரா ஒவ்வொரு பாவங்களையும். அதில் ரொம்ப ரசித்து ருசித்து சொன்னதான ஒரு ஸ்தோத்திரம் இது. இதில் அம்பாள்கிட்ட ஒரு சின்ன சந்தேகமான ஒரு கேள்வியை கேட்குறார். அந்த கேள்விக்கு அம்பாள் பதிலும் சொல்லுகிறார். அப்படி ரொம்ப ரசகரமான ஒரு ஸ்தோத்திரம். காலை நேரம் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாளைக்கு தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்தோத்திரத்தை, இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்ய வேண்டும். தீராத வியாதிகள் எல்லாம் தீரும், கடன் தொல்லை தீரும், பல வழிகளிலேருந்து நமக்கு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரும், நிறைய பொருள்கள் சேரும். எல்லாத்துக்கும் காரணம் இந்த நாம் எதிர்பார்க்கக்கூடியதான, நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடியதான சர்வ சொத்தும் இந்த பூமியிலிருந்து தான் உற்பத்தி ஆகிறது. அதனால் பூமிக்கு வசுந்தரா என்றதான பேர். வசு, அஷ்டவசுக்கள் இருக்கார்கள். ஒவ்வொரு வசுவும் ஒவ்வொரு விதமான பொருள்களை நாம் கொடுக்கக்கூடியதான சக்தி, எல்லாம் அடையக்கூடியதான எல்லா பொருள்களையும் கொடுக்கக்கூடியதான சக்தி இந்த பூமிக்கு இருக்குது. பூமியில் தான் பணக்காரனாகிறான், பூமியில் தான் சொத்து அதிபதியாகிறான், பூமியில் தான் ஏழையாகிறான், பூமியில் தான் எல்லா விதமான விஷயங்களும் இந்த பூமியில் தான் நடக்கிறது. ஆகவே வசுந்தரா என்றதான நாவலத்தில் பூமாதேவி தெரியப்படுகிறாள். நிவேதனம் என்று சொல்லமானால் அதுக்கு உளுந்து வடை, பாயசம், இப்பேற்பட்டதான பொருள்களை வடை பாயசம் அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ணால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லுகிறார். அந்த காலத்து வடை பாயசமே இருந்ததா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனாலும் நம்மளுடைய ஒரு திருப்திக்காகவும், இதில் என்ன ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, உளுந்து வடைன்னு சொல்லியிருக்கா ஸ்பெசிஃபிக்காக. இந்த உளுந்து என்பது ராகுவை ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஞானம். ராகு ஞானத்தினுடைய அதிபதி. நல்ல புத்தி திறமை, சக்தி, ஞானம் கொடுப்பது ராகு தான். ராகு சிரசில், கேது மூலாதாரத்தில். அவர் கணபதி என்றதான, கணபதி புத்தி சக்தியில் சிறந்தவர், முருகன் ஞானத்துக்கு சிறந்தவர். ஆகவே கணபதி முருகன் தான் இந்த சகஸ்ராரபத்னம் என்கிறதான பாம்பனுடைய தலை முருகனாகவும் வாலு கணபதியாகவும் சொல்லப்படுகிறார். இருவருமே சிவபுத்திரர்கள். அந்த சிவத்தை தெரிந்து கொள்வதற்கு ஞானம் ஒரு வழி, கர்மம் ஒரு வழி. கணபதி பகவானுக்கு கர்மத்தில் ஸ்ரத்த ஜாஸ்தி, நித்தியகர்மானுஷ்டானத்தில் ரொம்ப ஒழுக்கம். தாய் தந்தைக்கு பணிவிடை செய்யாமல் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டார். கர்மாவில் ரொம்ப ஊன்று இருக்கக்கூடியவர். எந்த கர்மாவை செய்வதற்கு முன்னாடியும் நான் கணபதி பூஜை செய்கிறோம். லேடர்னோடு பிகினிங். இந்த தான் படிப்படியாக ஏறி போய் கடைசியில் ஞானத்தை அடைய வேண்டும், முருகப்பெருமானை அடைய வேண்டும். முருகன் என்றாலே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் 3 பேருடைய அம்சத்தினால உருவாக்கிற சக்திக்கு முருகன் என்று பேர். முகுந்தன், ருத்ரன், கமலன் என்கிறதான 3 மாத்திரைகளை சேர்த்து முருகா, அழகு என்றதான ஒரு பட்டமும் அதுக்கு இருக்குது. அப்படி ஒரு சிறப்பிலையும் சிறப்பான இந்த ஸ்தோத்திரத்தை நாம் தெரிந்து கொள்வோம். இதற்குரிய சக்கரம் என்பது ஒரு விசித்திரமான சக்கரம். இந்த சக்கரம் என்பது ரொம்ப பெருசாக ஒரு விருத்தத்தை போட வேண்டும், விருத்தாகாரம். அந்த விருத்தத்துக்குள்ள ஒரு இன்னொரு விருத்தத்தை போட வேண்டும், ஒரு சின்ன சிறிது. அந்த சின்ன விருத்தத்துக்கு நடுவே ஸ்ரம் என்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை எழுத வேண்டும். இந்த சின்ன விருத்தத்துக்கு மேலே நம்ம இந்த வான்வில் இருக்கு பாருங்கோ, மழைவில்லு, அதாவது ரெயின்போ, அதை மாதிரி 9 அர்த்த விருத்தங்களை பண்ண வேண்டும். எழுதின மாதிரி இந்த ரெயின்போ போட்டுட்டே வந்தாச்சுன்னா எப்படி இருக்கும், அதை மாதிரி இந்த சின்ன விருத்தத்துக்கு மேலே. இதுதான் இந்த சக்கரத்தினுடைய எழுத வேண்டியதான முறை, இந்த சக்கரத்தை அமைக்க வேண்டியதான முறை என்பது ஸ்லோகம். त्वया हृत्वा वामं वपुः अपरितृप्तेन मनसा शरीरार्धं शम्भोः अपरम् अपि संगे हृदमभूत् यत् एतत् तद्रूपं सकलम् अरुणाभं त्रिनयनं कुजाभ्यामानम्रं कुटिल शशिचूडालमकुटम् त्वया हृत्वा वामं वपुरपरितृप्तेन मनसा शरीरार्धं शम्भो परमपि संगे हृदमभूत् यदेतद्रूपं सकल अरुणाभं त्रिनयनं कुजाभ्यामानम्रं कुटिलशशिचूडालमकुटम्. அப்படியே தேனூறுகின்றதான ஒரு சுவாரஸ்யமான ஸ்தோத்திரம் இது.
என்ன சொல்லுகிறார் பகவத் பாதர் அம்பாளை பார்த்து? அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுறதுமா. சங்கே ஞானிக்கு சந்தேகமா? அம்பாள் கண்மொழியை மேல் நிறுத்து பார்க்கிறார். நீ சர்வஜனாக வேண்டியவன், சர்வஜனாக இருக்கக்கூடியவன் ஆதிசங்கர பகவத் பாதர், உனக்கும் ஒரு சந்தேகமா? சரி, என்னதான் சந்தேகம் இருக்கும் பார்ப்போம் அப்படிங்கிறார். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நீ பராசக்தி ஸ்வரூபிணி, பெண் வடிவம். பெண் வடிவத்துக்குரியதான எல்லா சின்னங்களும் என்னோட உடம்பிலும் இருக்கு. அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். துவயா ஹிருத்வா, நீ எதையோ ஒன்று அபகரணம் பண்ணினா மாதிரி, திருடின்னு வந்தா மாதிரி எனக்கு தோன்றது. அதாவது அவ்வளவு லிபர்ட்டி இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ அதிகமாக ப்ரைஸ் பண்ணிடுதான ஒரு பராசக்தியை இப்படி சம்போதனை பண்ண முடியும். அதுலேயும் தெய்வம் விருப்பம் காட்டுகிறது. இறைவனை நாம் வணங்கி ஸ்துதி பண்ணி இறைவனோட பழகிவிட்டோமானா என்ன லிபர்ட்டி வேணால் எடுத்துக்கலாம். இறைவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ கூட பிறந்தவர்களிடையோமோ நம்மளோட பழகக்கூடியவர்களுடைய யாரையும் இந்த அளவுக்கு நமக்கு லிபர்ட்டி எடுத்துக்க முடியாது. அவ்வளவு லிபர்ட்டி எடுத்துக்க முடியும் இறைவன்கிட்ட பிரேம காட்ட ஆரம்பித்தோமானா. அந்த மலையாளத்தில் வில்லமங்கலம் சுவாமியார் ஒரு ஞான குரு. அவர் அதே நேரம் ஒரு பக்தை. அந்த பக்தையிடம் அவர் விளையாடுற நேரத்தில் அந்த பக்தை பகவான்கிட்ட இதை பண்ணுறா அதை பண்ணுறா இது இந்த விளையாடுற எல்லாம் சொல்கிறா. அது ஒரு பெரிய பக்தி பரவசமான ஒரு நிகழ்ச்சி. அதுபோல் பகவத்பாதங்க ரொம்ப லிபர்ட்டி எடுத்து கேட்குறாரு. அவருக்கு தெரியும் பராசக்தி விளையாடுற விஷயம் கிடையாது. அம்பாளுடைய இதுக்கு முன்னாடி தான் சொன்னார், நீ ஒரு பயங்கரமான உனக்கு 9 கண் பார்வை இருக்குது. அதில் உன்னுடைய எனக்கு ரொம்ப தேவையானது பவானித்வம் தாசே மயி விதரஹா திருஷ்டிம்ச கருணாம், உன்னுடைய கருணை இருக்கக்கூடியதான திருஷ்டியை மேல் பதிய வைக்க வேண்டும் பவானி. லலிதா சகஸ்ரநாமத்தில் கூட தியான ஸ்லோகத்தில் கடைசியில் வருது பவானி. அருணாம் கருணாதரங்கிதாட்சீம் திருதபாசாங்குஷபுஷ்பபாணச்சாபாம் அணிமாதிபிராவிருதாம் மயூகேஹி அகம் இத்தேவ விபாவயே பவானி. அந்த பவானிங்கிறதான நாமம் எவனொருவன் நித்தியம் சொல்லுகிறாரோ அவர்களுக்கு உண்மையான ஞானத்தை தெரிந்துக்க முடியும். நாம் தெரிஞ்சுக்கிறதான நிறைய ஞானம் என்பது உண்மையான ஞானம் கிடையாது, கலப்படம் இருக்கக்கூடியதான ஞானம். அந்த ஞானமெல்லாம் காரியத்துக்கு உதவாது. உண்மையான உத்தமமான ஞானத்தை பெற்றால் மட்டும்தான் நம்மளுடைய நிஜாவஸ்தையை நாம் தெரிஞ்சுக்க முடியும். நிஜம் என்பது சத்தியமான பரமதத்துவத்தை நாம் புரிஞ்சு கொள்ள முடியும். ஆகவே வாமம் வபுகு, இடது பாகத்தை நீ திருடி விட்டாய். பரமசிவனுடைய அர்த்த சரீரத்தை அம்பாள் தனக்கு எடுத்துக்கொண்டாள். மகா சரஸ்வதி பிரம்மதேவருடைய நாக்கில் ஏறி உட்கார்ந்து அதை அவரித்து கொண்டாள். மகாலட்சுமி விஷ்ணு பகவானுடைய இதய கமலத்திலே அமர்ந்து இதயத்தையே தன் வசப்படுத்தி கொண்டாள். பார்வதி என்பவள் மகா திரிபுர சுந்தரி பரமசிவனுடைய இடது பாகத்தை எடுத்துக்கொண்டாள். அர்த்தநாரீஸ்வரிங்கிறதான பேரும் பெற்றாள். பகவானுக்கு அர்த்தநாரீஸ்வரன் என்றும் அம்பாளுக்கு அர்த்தநாரீஸ்வரி என்றும் மந்திரம் சொல்லப்படுகிறது. அப்படி அபரி திருப்தேத மனசா, அந்த இடது பாகத்தை எடுத்துட்ட பிறகு கூட உனக்கு திருப்தி ஆகலையோ அப்படிங்கிறதான ஒரு சந்தேகம் எனக்கு எழும்புறது. காரணம் என்ன அப்படின்னா, சரீரார்த்தம் சம்போகோ, பரமசிவனுடைய பகுதி சரீரத்தை நீ எடுத்துக்கொண்டாய். அபரம் அபி, அதன் பிறகு இந்த வலது பாகத்தில் இருக்கக்கூடியதான அந்த போர்ஷனையும் சங்கே, நான் சங்கப்படுகிறேன். எப்படின்னா, அதையும் நீயே ஹிருதமவத் பூது, நீ அதையும் அடுத்த அந்த வலது பாகத்தையும் தனக்குள்ளே வாங்கி கொண்டியோ என்கிறதால் எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுகிறது. காரணம், என்னுடைய இதய கமலத்தில் நான் உன்னை தியானம் செய்கின்ற பொழுது எனக்கு சர்வம் அருணவர்ணமயமாகவே உன்னுடைய தரிசனத்தை எனக்கு நீ தருகிறாய். இறைவன் நமக்கு எப்படி தரிசனம் கொடுக்குறாரோ அப்படி தான் நம்மளால் பார்க்க முடியும். நாமளாக ஒரு கற்பனை செஞ்சால் கூட அந்த கற்பனை அப்ரூவ் பண்ணலேனா அந்த இறைவனுடைய சக்தியை நம்மளால் உணரவே முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம் எப்பொழுதுமே இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிற நேரத்தில் ஒரு விஷயத்தை தான் கேட்கணும். இறைவா, எனக்கு ஒன்றை பிரத்யட்சமாக பார்க்குறதுக்கு நீ என்னெல்லாம் மார்க்கங்கள் செய்து கொடுப்பையோ அதெல்லாம் கொடு. எக்காரணத்தாலும் நான் உன்னை தியானம் செய்கின்ற பொழுது உன்னுடைய திவ்யமான இந்த உடம்பை என்னுடைய உடம்பில் காமிச்சு கொடு. எனக்கு பயபக்தி சத்தையை எனக்கு ஊட்டி விடு. இப்படியெல்லாம் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும்.
நான் எப்பொழுதெல்லாம் தியானம் செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நீ வர வேண்டும், அதுவும் துடிக்கணும். ஆகவே தத்ரூபம் உன்னுடைய இந்த உருவம் வந்து சகலம் பூர்ணமாகவே அருணாபம் சர்வம் அருணமயமாக இருக்கக்கூடியவள். அருணாம் கருணா தரங்கிதாட்சீம் திருத பாசாங்குச்ச புஷ்பபான சாபாம். அப்படித்தான் வசின்யாதி வாக்தேவதர்களும் சொல்லுகிறார்கள். சர்வம் அருணமயமாக இருக்கக்கூடியவள் தேவி. இதற்கு முன்னாடி 2-3 ஸ்லோகங்களிலும் இதே நாமத்தை தான் நாம் கற்றுக்கொண்டோம். திரிநயனம் 3 கண்கள் இருக்கக்கூடியவள். அது மட்டுமில்லாமல் குஜாபியாமானம்ரம் அம்பாளுடைய இந்த 2 ஸ்தனங்கள் இருப்பதனால அந்த பாரத்தை தாங்க முடியாமல் கொஞ்சம் குறிஞ்சா மாதிரி இருக்கு இந்த ஃப்ரண்ட் சைடில். குட்டில சசி சூடால மகுடம். இதை தவிர உன்னுடைய சிரசில் வந்து சந்திரச்சூடக்கலை, சந்திரனை வந்து சூடி கொட்டிருக்காய். எப்படி சந்திரக்கலை 3ஆம் பிறைங்கிறதான இந்த சந்திரக்கலை உன்னுடைய சிரசில் நான் பார்க்குறேன். என்னால் சரியாக பார்க்க முடிகிறது, சரியான தரிசனம் எனக்கு கிடைக்கிறது. அதனால் எனக்கு ஒரு சந்தேகம். காரணம் என்ன? இது சாதாரணமாக இருக்கிற ஒரு நிலைமை கிடையாது. பராசக்தி என்பவள் வந்து பக்தனுடைய இதேகமத்தில் வாசம் செய்கிறாள். தியானம் செய்பவர்களிடம், எல்லாருக்கும் கிடையாது. சக்தி இருந்தால் கூட இருக்காளா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி உள்ளே தேடி பார்த்து யோகையாதிகள் பண்ணாமல் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் உன்னுடைய இடது பாகம் மட்டுமல்லாமல் அந்த இடது பாகத்தை நீ கவர்ந்த பிறகு உனக்கு திருப்தி இல்லாமல் போய்விட்டதோ அப்படின்னு சந்தேகப்படுகிறார். ஏன் திருப்தி இல்லை அப்படின்னு சந்தேகம் வரதுக்கு காரணம் என்ன? இவர் மகாத்மா. இந்த திருப்தியினுடைய அர்த்தம் என்ன? சிவனை அடைந்தவர்கள் யாரும் விடமாட்டார்கள். அந்த சிவனை முழுவதுமாகவே பெற்றுக்கொள்ளதான் விருப்பம் காட்டுவார்கள். கணவன் மனைவி, காதலன் காதலி, ஸ்திரீ புருஷன் என்பவர்கள் கட்டி அணைக்கின்ற பொழுது அவர்கள் ஒன்றாகி விடுகிறார்கள். அந்த ஒன்றார்தான் அந்த பந்தத்தை பிரியணும் அப்படிங்கிறதான ஆசையே ஏற்படாது. இது சாதாரணமான ஒரு வழக்கம். இங்கே திவ்யமாக கொஞ்சம் சிந்தனை செய்ய வேண்டும். சக்தியும் சிவனும் இங்கே கமர்ஷியல் லைஃப்பில் இருக்கக்கூடியதான்னு பாவனை எடுக்கக்கூடாது. முன்னாடி ரிமெம்பர் கோல்கேட்டோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு. கோல்கேட்டோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து கணவன் மனைவி இல்லைனா காதலன் காதலி கொஞ்சம் நெருங்குறார்கள். பக்கத்தில் வந்து கட்டி அணைக்க போகிற நேரத்தில் அந்த துர்வாசனையினால் விலகி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் கோல்கேட் பேஸ்ட்டை யூஸ் பண்ணும்போது சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஜஸ்ட் எனக்கு நினைவுக்கு வருது. பிகாஸ் என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து 40 வருஷமாக அட்வர்டைஸிங்கிலே தான் இருக்கேன். என்னால் எதை தொட்டாலும் அதெல்லாம் போய் நிற்கும் இந்த வாசனை. எனிவே இங்கே நறுமணம் பிரசரணம் செய்யக்கூடியதான அம்பாளுடைய திவ்யமான உடம்பு. அது மட்டுமல்ல, சக்தி இவ்வளவு நாளாக பல யுகங்களாக பல வருஷங்களாக தபம் பண்ணித்தான் சிவனை அடைகிறாள் தேவி. அப்படி அடைந்ததான சிவனை விட்டுடுவாளா? ஒத்த காலம் தவசம் பண்ணியிருக்கா. சாப்பாடையெல்லாம் விசர்ஜனம் பண்ணி சாப்பாடை வந்து சாப்பிடாம எந்த உணவுப் பொருட்களையும் அருந்தாமல் பச்சை இலையை கூட சாப்பிடாம உடந்த இலையை சாப்பிட்டாள். அப்புறம்னா அப்படின்னு பேர் வந்து தேவிக்கு. பச்சை இலையில் ஊர்ஜ சக்தி அதிகமாகிவிடும், காமாசக்தி அதிகமாகும். அதனால் உடந்த இலையை சாப்பிடுகிறேன் அப்படின்னு உடந்த இலையை சாப்பிட்டாள் தேவி. ஒற்றக்கால் இருந்தால் ஊசி மலையில் தபம் பண்ணினால் எப்பேற்பட்டதில்லாமல் தபஸை பண்ணி கடைசியில் இந்த சம்புவை அடைந்து விட்டாள் தேவி பராசக்தி. அப்பேற்பட்டதான அந்த சக்தியை வந்து அந்த சக்தி தன் கையிலே அகப்பட்டதான இந்த சிவனை விட்டு வெளியே வரத்துக்கு தோதுமா இருக்காவதும் அப்படி விட்டுடுவாளா ஈஸியா? அதாவது ஜீவன் என்கிறதான இந்த சக்தி தான் நமக்கு ஜீவாத்மாவாக நம்மளை ஹெல்ப் பண்ணுறா. அந்த சிவனை அடைவதற்கு சிவஞான பிரதாயின்னே நமஹா அப்படி லலிதா சகஸ்ரநாமம். சிவனை காட்டி கொடுக்கக்கூடியவள் சக்தி தான். தாய் தான் தந்தையை காட்டி கொடுக்க வேண்டும். குழந்தையாக தெரிஞ்சக்கூடாது அப்பா ஆறுன்னு. ஆகவே நமக்கு நம்மளுடைய உடம்பு சக்தி என்றால் நம்ம ஆத்மா வந்து சிவன். அதனால்தான் இங்கே என்ன சொல்லி வந்தார் அப்படின்னா, இடதுபுறத்தில் ஏறினா உடனடியாக வலதுபுறத்தையும் தனக்குள்ளே கைக்குள்ளே ஆக்கி விட்டால். நேச்சுரலி பண்ணுவா யாரானாலும். இந்த இடத்த கொடுத்தா மடத்தப்படுங்கள் அப்படிங்கிறதான ஒரு சொல் இருக்குது. கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா பிறகு இந்த இடத்தையே வாங்கிடுவா அப்படின்னு. அதுபோலவே சில நோய்களும் அது மாதிரி தான். உடம்பில் வந்து ஒரு இடத்துல வரும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும், த்ரூ அவுட் பாடியை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும். நேச்சுரல். இதெல்லாம் நேச்சுரலாக நடக்கக்கூடியதான பிரகிருத்தியாக நடக்கக்கூடியதான சம்பவங்கள். நாமளும் சின்னதாக ஒரு பக்தியில் போய் பார்ப்போம். சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுலே பாவா பஜனை பாடிட்டு இருக்கா, ஜஸ்ட் காதார்னு கேட்டு வரும் என்ன நடக்குது அப்படின்ட்டுன்னு. முதல்ல போய் அவங்க நிற்பாங்க. போயிட்டு நின்னதும் பாகவதர் வந்து பாட்ட ஆரம்பிப்பார். நாகம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதயேரவோ மத்பக்தியா யத்ர காயந்தி தத்ர திருஷ்டாமி நாரதா
பகவான் எங்கே இருக்கார்? யாரெல்லாம் பக்தி சத்தையோடு அழைக்கிறார்களோ அந்த மத்தியிலே இருப்பார். வைகுண்டத்திலேயோ இதய இல்லை மகர்ஷிகளுடைய இதயத்திலேயோ எல்லாம் இருக்கார் அப்படின்னு அவர் சொன்னார். நாராயண ஹரி நாராயண பஜோ நாராயண நமோ நாராயணா. பஜனை ஆரம்பிச்சு கொடுத்து இன்னும் டைம் பாஸ்க்காக போய் நின்னாரங்க. ஆனால் அந்த பஜனையுடைய கோஷ்டி பாடுற விதம், அந்த நாமத்தினுடைய மகத்துவம் மகிமை எல்லாமா சேர்த்து 2 நிமிஷத்துக்கு சொல்லி போன ஆள் அங்கே அப்படியே உட்காந்துட்டார். அப்புறமா வெளியில் காட்டிக்கிறதுக்கு ஒரு தயக்கம். யார் கூட்டிகிட்டு போனாலும் அவரை பார்த்து கேட்பார் அடுத்த நாளைக்கு, நாளைக்கு இதே மாதிரி இருக்குமா இங்கே பஜனை? ஏன்பா உனக்கு தான் பஜனை சாமி பூதம்லாம் நம்பிக்கையும் கிடையாது ஒன்றும் இல்லையா? அங்கே இன்னும் இருக்குப்பா, அதில் எனக்கு பார்க்கணும், எனக்கு கேட்கணும், எனக்கு மகிழணும், எனக்கு இன்னும் ஆனந்தம் கிடைக்கிறது அப்படின்னு அவன் போய் 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 கடைசியில் அவன் என்ன ஆகிடுவான்? அவன் தான் பெரிய பக்தன் ஆகிடுவார். அவன் பிடிச்சுட்டு விடுவான், ஃபுல்லாகவே கவர்ச்சி பண்ணிட்டு விடுவான், எல்லாத்தையும் தனக்குள்ளே ஆக்கி விடுவார். கடைசியில் சாதிச்ச பதவியை அடைவான். அதுதான் பக்தியில் இருக்கிறதான ஒரு மகத்துவம். அதுதான் இறைவனுடைய சிவபூஜையில் கிடைக்கக்கூடியதான ஒரு மகத்துவம். அதைத்தான் இங்கே ஒருவேளை சக்தி செஞ்சிருக்காளோ அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கறதுக்காக பகவத் பாதர் அந்த நிகழ்ச்சியெல்லாம் இயற்கையாகவே நடந்தது அப்படின்னு நான் மனசால பாவனை பண்ணிட்டு யோக தியானத்திலே தான் இந்த உபன்யாசத்தை செய்கிறேன். எனக்கு தொண்டை அடைக்கிறது, வாயால் வார்த்தைகள் வெளியே வரதில்லை, பேச முடிய மாட்டேங்கிறது. சாதா மனிதனாக பிறந்ததால் நமக்கே இந்த ஒரு சுகம் அப்படின்றால் ஆதிசங்கர பகவத்பாதர் பராசக்தியை நேரடியாக பார்த்து கொண்டு மணித்வீபத்தில் என்ன ஒரு பாவனையில் இந்த கிருதிகளை உருவாக்கியிருப்பார் நினச்சி பார்க்க வேண்டும். அந்த மகாத்மாவனுடைய அனுகிரகத்தினால்தான் நமக்கு இவ்வளவு அழகான ஒரு இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் செய்யவோ காதால கேட்கவோ முடியறது. என்ன பலன் கிடைக்கும், இதனால் என்ன உபயோகம், அதெல்லாம் விட்டுருங்கோ, ஒரு சைடு இருக்கட்டும். எந்த கர்மா பண்ணாலும் பலன் உண்டு, வேண்டா சொன்னாலும் பலன் அனுபவித்து ஆகணும். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாஜனா மா கர்ம பலதே துர்பூஹு மாதே சங்கோட்ச கர்மணி. இறைவன் இதுக்கு இன்னது அப்படின்னு அலோகேட் பண்ணியிருக்காது, அனுபவிச்சுட்டு ஆகணும். உனக்கு வேண்டாட்டா நீ வாங்கி அப்புறம் வாக்க தானம் பண்ணு, பட் ஸ்டில் உன்னோட அக்கௌண்ட்டில் வந்துடும். அது எந்த கர்மாவும் வேஸ்ட்டாக போகாது. அதனால் என்னுடைய இந்த சந்தேகம் என் சாது இடதுபுறத்தில் இருக்க வேண்டியதான நீ எல்லா லட்சணங்களையும் நான் ஒத்துக்கிறேன். இடது ஸ்தானம் பெருசாக இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி சின்னம் என்னவென்றால் ஸ்தனங்கள். ஊற்றத்துக்கு அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள் என்பதனால தான் அவர்களுக்கு இந்த ஸ்தனத்தை கொடுத்திருக்கார் இறைவன். ஸ்தன்யத்தை பெற்ற குழந்தைக்கு வேறு எதுவும் சாப்பிட வழி கிடையாது. அந்த ஸ்தன்யம் மட்டும்தான் அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியத்துக்கு காரணமாகும். டைஜஷன் சிஸ்டம் ஒன்றும் டெவலப் ஆகிருக்காது குழந்தை பிறந்த வெளியில் வந்ததுமே. எல்லாம் இருக்கு அங்கே உறுப்பிகள், பட் அதுக்கு ஒன்றும் வேலை பண்ணுறதுக்கு கம்மீஷன் கிடையாது. ஒன்றும் இட்ஸ் லைக் விக்கிரகத்தை உருவாக்கிட்டு அந்த கண் திறக்கலை அப்படின்றால் உண்மையிலனம் அப்படின்னு பேர் இருக்கு அந்த கிரியைக்கு. அது பண்ணலை அப்படின்னா அந்த விக்கிரகம் சாதா ஒரு கல் தான். அந்த உண்மையிலனம் பண்ணி கண்ணை திறந்து பிராணப்பிரதிஷ்டை பண்ணால் தான் அதுக்கு ஒரு மகத்துவம் ஏற்படும். அதுபோல் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னா, உனக்கு திருப்தியாகாமல் நீ இறைவனுடைய வலப்புறத்தையும் கவர்ந்து விட்டாயோ அப்படிங்கிறதான எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வர்றதுக்கு அதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, உன்னுடைய நிறம் சிவப்பு நிறம், செம்மையான நிறம் தான் உனக்கு. அருணாம் கருணான்னு சொல்லியிருக்க, உன்னுடைய எல்லாத்துலேயுமே அருண பாவம் இருக்கக்கூடியவள் நீ, சிவப்பு வர்ணமாக இருக்கக்கூடியவள். அது மட்டும் இல்லாமல் அர்த்தநாரீஸ்வரியாக இருக்கிற காலத்தில் உனக்கு ஒரே ஒரு ஸ்தனத்தை மட்டும்தான் என் கண்ணில் காணணும். ஆனால் உனக்கு 2 ஸ்தனங்களை என்னால் காண முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் சிரத்தில் சந்திரக்கலை அணிந்து கொண்டிருக்காய். சாதாரணமாக வலபாகத்தில் தான், வலது பாகத்தில் மட்டும்தான் சந்திரக்கலை காணணும். ஆனால் நட்ட நடுவில் இருக்குது சந்திரக்கலை. இங்கே 3 கண்களில் வலது பாகத்தில் தான் 3 கண்கள் இருக்க வேண்டும், இடது பாகத்தில் 2 கண் தான் இருக்க வேண்டும். உனக்கு 2 கண்ணு. அதனால் எனக்கு சந்தேகம் இனியும் அதிகமாகிறது. காரணம், உனக்கு அருணவர்ணம், பரமசிவன் சுத்தஸ்படிக சங்காசம் திரிநேத்திரம் பஞ்சவத்திரகம் கங்காதரம் தசபுஜம் அப்படின்னு பரமசிவனுக்கு சுத்த ஸ்படிகமான ஸ்படிக வர்ணம், வெண்மையான வர்ணத்தில் இருக்கக்கூடியவர், 3 கண்கள் இருக்கக்கூடியவர், சந்திரக்கலை தாரணம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதானவருக்கு வலது பாகத்தில் மட்டும்தானே இது இருக்கணும். ஆனால் அப்படி இல்லையே. நான் தியானம் செய்கின்ற நேரத்தில் என்னுடைய இதயகமத்தில் சிவாத்மாக ஸ்வரூபமான அர்த்தநாரீஸ்வரியான நீ உன்னுடைய அர்த்த சரீரத்தை காட்டாமல் பூர்ணமான அருணவர்ணத்துடைய ஒரு மகாசக்தியைத்தான் என் கண் முன்னால் என் இதயபாகத்தில் பார்க்க முடிகிறது. எனக்கு அதை பிரத்யட்சமாக நான் அதுதான் தரிசனம் செய்ய முடிகிறது. எனக்கு பூர்ணமாகவும் அருணஸ்வரூபமாக இருக்கேன் அம்மா. அப்படி இருக்கிற நேரத்தில் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, பரமசிவனை நீ பூர்ணமாக தனக்குள்ள ஆக்கி விட்டுட்டியோ, உன்னோட இடது பாகத்தை மட்டும் இல்லை வலது பாகத்தையும் வாங்கி
நீ பூர்ணமாக சிவசக்தி ஐக்கியமாகி சக்தி சுரூபம் மட்டுமே காமிக்கிறையோ அப்படிங்கிறதா எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னார். காரணம், இது வந்து ஸ்ரீசக்கரத்தில் அதிபதியாக இருக்கக்கூடியவர் காமேஸ்வர சக்கரம், காமேஸ்வரர். ஆனால் அங்கே வந்து சக்திக்கு தான் பூஜை. அதுபோலவே சக்தியில் தான் சிவம் ஐக்கியமாகிறது. இது வந்து கௌள சித்தாந்தத்தை பேஸ் பண்ணி வர்ணனை செஞ்சிருக்கக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரம். கௌள சித்தாந்தத்தில் வந்து கௌள மதத்தில் வந்து கௌளினி குலயோகினி நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்தில் வியாக்கியானம் இருக்குது. அந்த கௌள சித்தாந்தப்படி சிவதத்துவம் என்பது வந்து சக்தி தத்துவத்தில் வந்து அந்தர்தானமாகிவிடும், லயிச்சு விடுகிறது. அதன் பிறகு சம்புவனுடைய பரமேஸ்வரனுடைய பகுதி உடம்பு வந்து அம்பாளுடைய உடம்பிலே லயமாகிவிடும் அப்படிங்கிறதான ஒரு கல்பனை. ஸ்ரீசக்கரத்திலையும் அதே மாதிரித்தார். ஆகவே சக்தி சாதனையில் இருக்கக்கூடியவர்கள் சக்தி தான் சர்வம், சக்தியில் தான் சிவம் ஐக்கியமாகிறது அப்படின்னு சொல்லுவார்கள். சிவத்தில் இருக்கக்கூடியவர்கள், சைவத்தை வழிபடக்கூடியவர்கள் சக்தி வந்து சிவனில் ஐக்கியமாகிறாள் அப்படின்னு சொல்லுவார்கள். எதானாலும் பரவாயில்ல, இங்கே வந்து அபரிச்சேத்தியமானது, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ்ரமாகி விட்டார்கள், லயித்து விட்டார்கள். ஆகவே சக்தி சிவன்லையும் சிவன் சக்தியிலையும் ஆனதால் தான் சிவசக்தி ஐக்கியம் அப்படிங்கிறதான ஒரு தத்துவத்தை உருவாக்கினார். அப்படி ரொம்ப முக்கியமான அவருடைய அந்த சந்தேகத்தை வந்து அம்பாளிடம் சொல்லி, இப்படி கருணாசுர தரங்கிதாட்சியம் அப்படிங்கிறதான இந்த உருவத்தை என் இதயபத்மத்தை நான் பார்க்கிறேன், அப்படி என்றால் உன்னுடைய இடது பாகத்தை உனக்கு கொடுத்து பூர்ணமான திருப்தி வராமல் வலது பாகத்தையும் நீ கவர்ந்து விட்டு சிவனையே சாப்பிட்டாய் போல் இருக்கு அப்படின்னு அவர் ஆதிசங்கர பகவத்பாதர் பயத்திலையும் பக்திகிட்ட வந்து பக்தியோடையும் அட் த சேம் டைம் கொஞ்சம் அதிகாரபூர்வமாகவும் கேட்குறார். அம்பாள் சாதாரண போலவே தன்னுடைய புன்சிரிப்பினால பகவத்பாதருடைய மனத்தை மயக்கி விடுகிறாள். ஆமம் என்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. ஏன்னா அவர் ஒரு சக்தி உபாசகர். அவருடைய உபாசனா சித்தாந்தத்தை வந்து சக்தி தப்புனோ சரின்னு சொல்கிறதுக்கு விரும்பலை. ரெண்டு, சிவனும் சக்தியும் ஒன்று, அவர்களை பிரித்து பார்ப்பதே வந்து பாபம், சொல்வதும் பாபம், நினைத்து பார்ப்பதும் பாபம். ஆகவே சிவசக்தியா யுக்தோ இது பவதி சக்த பிரபவிதுன்னு சொல்கிற மாதிரி லலிதா சஹஸ்ரநாம சிவசக்தியா யுக்தோ அப்படிங்கிற மாதிரி எல்லா விதத்திலையும் பகவத்பாதர் வந்து தன்னுடைய இதயபத்மத்தில் பராசக்தியை வந்து சர்வம் அருணமயமாக சர்வம் அருணவர்ணமாக பார்த்ததுனால அவருக்கு வந்து சிவனுடைய அர்த்தபாகத்தை இரண்டு அர்த்தபாகங்களையும் தனக்குள்ளே எடுத்துக்கொண்டாள் அம்பாள் அப்படிங்கிறதான சந்தேகக்குறியோட இந்த ஸ்தோத்திரத்தில் அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்கிறாள், பராசக்தியும் அனுகிரகத்தை செய்கிறாள். அதனால தான் இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்து விட்டோமானால் இந்த பூமியில் வாழக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடியதான கடன் தொல்லை, வியாதி தொல்லை, இங்கே எல்லாத்துக்கும் வரத்துக்கான காரணம் சிவம் வேறு சக்தி வேறு என்று என்பதனால தான், சரீரம் வேறு ஆத்மா வேறு என்று என்பதனால தான் நமக்கு எல்லாமே வந்து நமக்கு சாதகமாகாமல் இருக்குது பல விஷயங்கள். அதனால தான் இந்த ஸ்லோகத்துக்கு மகத்துவம் அதிகமாச்சு அப்படின்னு சொல்ல காரணம், ரிணமோஜகம் சம்பவமாகிறதுக்கும், அதாவது கடன் தொல்லை விடுவதற்கும். கடன் விட்டு போகணுமானா ரெண்டு விதமான கடன்கள் உண்டு. ஒன்று ஜென்மனா இருக்கிற நமக்கு கடன், இன்னும் நம்ம வருத்தி குடிக்கக்கூடியதான கடன். ஜென்மனா இருக்கக்கூடியதான கடன் என்ன அப்படின்னா, இறைவனிடமிருந்து பிரிந்து வந்ததான இந்த ஆத்மா பகவானிடமிருந்து பிரகிருதியிடமிருந்து பராசக்தியிடமிருந்து மாதிரஸ்வரூபத்தினுடைய காரணமாக ஒரு சரீரத்தை கடன் வாங்கிறது. அந்த கடன் வாங்கின சரீரத்தில் எந்த விதமான வாடகையும் கொடுக்காம ஃப்ரீயாக வாழறது. வாடகை கொடுக்கறது என்பது என்றால் என்ன, ஆத்மாவை வந்து பூஜை பண்ணுறது தான் அந்த வாடகை கொடுக்கல், மந்த் பை மந்த்து. ஆத்மாவை வந்து ஆத்ம தியானம் பண்ணி ஆத்மாவை வந்து யோக சாதனைகள் எல்லாம் பண்ணி சரீரத்தை வைத்துக்கொண்டு பண்ண வேண்டும். சரீரமும் அதுக்கேற்றா போல ஒத்துழைக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் இந்த சரீரத்தை வந்து நம்மளுடைய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிறதான தத்துவங்களாலேயும் பலவிதமான அனாத்ம தத்துவங்களாலேயும் நாம் வந்து அடிமைப்படுத்தி லேசினஸ் சோம்பேறித்தனத்தினால அந்த சாதங்கள் எல்லாம் செய்யாமல் அந்த ஆத்மா வந்து துஷிக்கிறோம். நாம் காலையில் எழுந்திருந்து தியானம் பண்ணு, தபம் பண்ணு, உபகாரங்கள் செய், தாய் தந்தைக்கு பணிவிடை செய், குருதிரங்களை வந்து தியானம் பண்ணு, சத்கர்மா பண்ணு, இப்படி நிறைய இருக்குது இந்த உடம்பத்தை வைத்துக்கொண்டு செய்ய வேண்டியதான விஷயங்கள். எதையும் செய்யாமல் அப்போ அந்த கடன் வீடுறதில்லை. அந்த கடன் வீடாமல் கடனும் மேலுக்கு மேல் இன்க்ரீஸ் ஆகிறது. அந்த கடன் வீடுறதுக்கு மொத்தமாக அந்த கடனை வந்து எழுதி தள்ளுறதுக்கு ரைட் ஆஃப் பண்ணுறதுக்குள்ளதான அதிகாரம்தான் இந்த ஸ்தோத்திரம். ஆகவே சிவசக்தியமாக இருக்கக்கூடியதான் இந்த ஸ்தோத்திரத்தை எவனொருவன் ஜெபம் செய்கிறாரோ அவருக்கு வந்து பூதப்பிரேத பிசாசம் போன்றதான ஆவிகளினுடைய தொல்லை, கடன் தொல்லை இதெல்லாம் போய் பலவிதமான சொத்துக்கள் பூ சொத்துக்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடியதான யோகம் ஏற்படும்.
உலகத்திலேயே பெரிய நல்ல முகூர்த்தம் என்பது எது அப்படின்னா ஆணும் பெண்ணும் இணையக்கூடியதான் அந்த நேரத்துக்கு பேர் தான் சுப முகூர்த்தம். அதனால் இதுக்கு சாந்தி முகூர்த்தம்னு பேர் வச்சா நம்ம சாதா வாழ்க்கையில் இருக்கிறவா. இங்கே இருக்கிறது பௌதிகமாகவோ ரொம்ப கீர்த்தனமாகவோ நினச்சி பார்க்கக்கூடியது. சிவனும் சக்தியும் சேரக்கூடியதான யோகத்துக்கு பேர் தான் இருக்கிறதுலே பெரிய முகூர்த்தம். சிவம் என்றால் ஒரு கோவில் இருக்கக்கூடியதான தெய்வத்துக்கு சிவம் என்று பெயர். சக்தி என்றால் மனித உடல் கிடைத்ததான இந்த ஆத்மா அந்த உடலை வைத்துக்கொண்டு அந்த க்ஷேத்திரத்துக்குள்ளே போய் அந்த கோவிலில் போய் இறைவனிடம் தன்னுடைய உடம்பை கொடுத்து விடுறார், சரணாகதி அடைகிறார். சரணாகதி என்றாலே இது அர்த்தம். நமஹா அப்படின்னு பேர், நமஸ்காரம். ந மமா அப்படின்னு வருது, என்னுடையதுன்னு ஒன்றுமில்லை, எல்லாம் உன்னுடையது, அதுதான் நம. அப்படி சாஷ்டாங்க நமஸ்காரத்தை செஞ்சு விட்டோமானால் உடம்பே இறைவனுக்கு கொடுத்ததாக சமமாகிறது. கடன் போச்சு. அன்ன வரைக்கும் செஞ்சதான எல்லா கடனும் இறைவன் பாதத்தில் நமஸ்காரத்தை செஞ்சு விட்டோமானால் ஒழிந்து போகிறது. பிராரப்தத்திலிருந்து பிறந்ததான கடன் மட்டும்தான் நம் கையில் இருக்கும். இனிமேல் புதுசாக ஒரு கடன் இருக்காது. அதாவது சஞ்சிதம், வர்த்தமானம், பிராரப்தம், ஆகாமிங்கிறதா 4 கடன்கள் இருக்குல்லவா, அல்ல 4 கர்மா வினைகள். பிராரப்தத்தினால உடம்பு கொடுத்து இந்த ஜென்மா கிடைத்து விட்டது. இப்போ பிராரப்தமும் இந்த உடம்பும் அதோடு போச்சு. ஆகாமியும் வரவே வராது. அதுக்கப்புறம் பகவத் தியானம் பண்ண ஆரம்பித்தோம்னா திருப்தி ஏற்படுகிறது. மனித வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு பொருள், அபூர்வமானது, ரொம்ப ப்ரெஷியஸுங்கிறது எது அப்படின்னா திருப்தி. நித்திய திருப்தா, நித்திய சுத்தா அப்படின்லாம் தேவிக்கு பேர். லலிதா சஹஸ்ரநாமம் ரொம்ப திருப்திப்படக்கூடியதான, அம்பாளை தியானம் செய்கிறவள், அம்பாளை பூஜை செய்கிறவர்களுக்கு அம்பாள் திருப்தியை ஏற்படுத்துகிறாள். அந்த திருப்தி கிடைக்கிறது ரொம்ப 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 முக்கியம். திருப்தி இல்லாமல் போனால் எந்த வைகுண்டத்துக்கு போய் பிரயோஜனம் இல்லை. அதுதான் இங்கே இருக்க முக்கியம். ஆகவே சக்தி சிவனில் ஐக்கியமாகிறதுங்கிறதும் கடன் தொல்லை நீங்கிறது என்றால் இந்த உடம்பு ஒரு கடன். அந்த உடம்பு இறைவனுக்கு கொடுத்துட்டோமானால் கடன் விட்டுது. இதுதான் இதில் இருக்கிறதான ரகசியம். நிறைய சொல்லலாம் இதுக்கு வியாக்கியானம். ஆனால் இந்த அளவுக்கு புரிஞ்சினாலே போரும். त्वया हृत्वा वामं वपुरपरितृप्तेन मनसा शरीरार्धं शम्भोर् परमपि सङ्गे हृदमभूत् यथेतद्रूपं सकल अरुणाभं त्रिनयनं कुजाभ्यामानम्रं कुटिलशशिचूडालमकुटं सर्वं जगदम्बार्पणमस्तु. हरिः ओम्.